என் அன்பு பிள்ளையே, இந்த குரல் இப்போது உன் காதில் விழுகிறது என்றால் உன் கஷ்டங்கள் எல்லாம் முடிவுக்கு வரப்போகிறது என்று அர்த்தம். உன் வாராகி தாய் நான் உன்னோடு சில முக்கியமான விஷயங்களை பேசி தீர வேண்டும் என்பதற்காகவே இன்று தேடி வந்திருக்கிறேன். எனக்காக ஒரு 10 நிமிடம் மட்டும் நீ ஒதுக்குவாயாக? என் பிள்ளையிடம் நான் சொல்ல வேண்டிய தைரியத்தையும் நம்பிக்கையையும் உன் மனதில் விதைத்துவிட்டேன் என்கிற திருப்தி எனக்கு வேண்டும். நீ என்னிடம் பேசி முடிக்கும் வரை உன் அன்னை நான் உன்னை விட்டு எங்கும் நகர மாட்டேன். இங்கே உன் அருகிலே தான் காத்து கொண்டிருப்பேன் என் செல்லமே. இன்று நீ ஒரு உண்மையை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் எல்லோரையும் நீ நம்பலாம், ஆனால் எல்லா நேரத்திலும் எல்லோரையும் அப்படியே நம்பிவிடாதே. நேரத்துக்கு நேரம் எல்லோரும் மாறுவார்கள். நேருக்கு நேர் வரும் வீரமான போரில் நீ ஒருவேளை காயப்படலாம். ஆனால் பிறர் செய்யும் சூழ்ச்சியால் என் பிள்ளை நீ ஒருபோதும் விழுந்துவிடக்கூடாது. அதில் எப்போதும் நீ விழிப்போடு இருக்க வேண்டும் என்பதற்காகவே உன் அன்னை நான் எச்சரிக்கிறேன். வெற்றி உன்னை தேடி வரப்போகிறது என்பது தெரியாமல் வீணாக கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய். நீ எப்போதெல்லாம் நம்பிக்கையோடு இருக்கிறாயோ அப்போதெல்லாம் உன் வாராகி அம்மா உன் கையை பிடித்துக்கொண்டு கூடவே இருப்பதை நீ நிச்சயமாக உணர்வாய். என் கண்மணியே, எதையும் செய்யாமல் சோம்பேறியாக கழிக்கும் வாழ்க்கையை விட ஏதோ ஒரு நல்ல காரியத்தை முயற்சி செய்யும் போது அதில் வரும் தவறுகள் மேலானது. அந்த தவறுகள் உனக்கு ஒரு பெரிய பாடத்தை சொல்லிக் கொடுக்கும். அது உன் கௌரவத்தை தரும். அப்படிப்பட்ட சவால் உன் வாழ்க்கையில் வருகிறது என்றால் நீ சரியான பாதையில் முன்னேறி கொண்டிருக்கிறாய் என்று அர்த்தம். உன் வாழ்க்கையில் இருக்கும் தடைகளை என் உலக்கையால் அடித்து நொறுக்குவேன். உன் கவலைகளை நீக்கி உன் வாழ்வை என் கலப்பையால் உழுது செழிக்க வைப்பேன். யாரும் பார்க்காத நேரத்தில் நீ மறைந்து நின்று அழுதாலும் உனக்கே தெரியாமல் உன் கண்ணீரை துடைக்கும் விரலாக உன் வாராகி அன்னை நான் என்றும் உன்னோடு இருப்பேன். இனி உனக்கு எல்லாம் நல்லதாகவே நடக்கும். கவலைப்படாதே. உன்னுடைய மனக்கஷ்டங்கள் எல்லாமே இன்றோடு முடிந்துவிட்டது. உன்னுடைய கடந்த கால கஷ்டங்களை எல்லாம் மறந்து போகும் அளவுக்கு உனக்கு பல எதிர்கால சிறப்பம்சங்கள் எல்லாம் இனிமேல் நடக்கப் போகிறது. இதற்கு முன்னால் நமக்கு கஷ்டங்கள் வந்திருக்கும் என்று எண்ணி நீயே வியக்கத்தான் போகிறாய். இந்த வாராகி உன் வாழ்க்கையில் அத்தனை பெரிய மாற்றத்தை நடத்தி கொடுக்கப் போகின்றேன் என் பிள்ளையே. நீ பல விஷயங்களை இப்போதெல்லாம் உன் அருகில் இருப்பவர்களிடமிருந்து கற்றுக்கொள்கிறாய். பரம்பரையாக பணக்காரனாக இருப்பவன் கூட இப்போதெல்லாம் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அதிகமாக ஆடுவது கிடையாது. ஆனா பாதியில படைத்தவர்களுடைய ஆட்டம் இங்கே அதிகமாக இருக்கின்றது. வாழ்க்கையில அந்த அடிமட்டத்துல இருந்தோம் என்று நினைத்து பார்த்து எல்லோரும் வாழணும். இன்று பணம் உன்னுடைய கையில் இருக்கிறது என்றால் நாளை அது வேறொருவர் கைக்கு சென்றுவிடும் என்பதை மறந்துவிடக்கூடாது. பணம் ஒருபொழுதும் நிலைக்காது. நல்ல குணம்தான் எப்பொழுதும் நிலைத்து நிற்கும் என்பதை மறந்துவிடக்கூடாது என் தங்கமே. இன்றைய உறவுகள் பணம் வைத்திருப்பவர்களைத்தான் அதிகமாக மதிக்கிறார்கள். பணம் இருப்பவர்களோ குணம் இருப்பவர்களை ஒரு நாளும் மதிப்பது கிடையாது. ஏழையினுடைய வீட்டுக்கு ஒரு பணக்காரன் செல்கிறான் என்றால் அங்கு அவனுக்கு கிடைக்கின்ற உபசரிப்பானது பலமாக இருக்கும். அதே நேரத்துல பணக்காரன் வீட்டுக்கு ஒரு ஏழை சென்று விட்டான் என்றால் அங்கே உபதேசங்கள் பலமாக இருக்கும். இதுதான் இன்றைய உலகம். உபதேசம் என்றால் என்ன? அவனுக்கு அறிவுரைகளை அதிகமாக கொடுப்பார்கள். என் பிள்ளையே, அளவுக்கு மீறி ஆடிக்கொண்டிருப்பவர்களை காலம் உரிய நேரத்தில் கட்டாயமாக திருத்திவிடும். வாழ்க்கை என்னவென்று அவர்களுக்கு ஏற்படுகின்ற வழிகளால் உணர்த்திவிடும். இல்லாதவன் தானே என்ன செய்து விடுவான் என்று இப்போதெல்லாம் யாரையும் பார்த்து நினைத்து விடக்கூடாது. இல்லாதவனுக்கு இங்கு தெய்வம் உடன் இருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நீ எத்தனை கஷ்டத்தில் இருந்தாலும் உனக்கு உதவி செய்ய யாராவது அனுப்பி வைத்து உன் கஷ்டத்தை நான் தீர்த்து வைப்பேன். ஆனால் உனக்கு
பிரச்சனைகள் வருகின்ற அளவுக்கு எதுவும் நடக்காமலும் நான் பார்த்துக்கொள்வேன். என் தங்கமே, இன்னமும் நீ கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கின்றது. எதிலுமே திருப்தி அடையாத மனம் இன்னமும் நிறைய பேருக்கு இருக்கின்றது. அப்படி இருக்கின்ற மனது எதற்கும் சமம் தெரியுமா? அது திருவோடு போன்றது. எப்பொழுதும் ஏந்திக்கொண்டே திரிய வேண்டும். என் தங்கமே, பொய்யானது ஒரு நாளும் உன்னை வாழ வைக்காது, உண்மையானது ஒரு நாளும் உன்னை வீழ வைக்காது என்பதை புரிந்துகொள். நடந்து முடிந்ததையெல்லாம் எண்ணி இல்லாதவனுக்கு இங்கு தெய்வம் உடன் இருக்கும் என்பதை மட்டும் நீ மறந்துவிடாதே. வருந்தாமல் நடப்பதை எண்ணி கலங்காமல் நடக்கப் போவதை எண்ணி நினைத்து நீ வாழ வேண்டும். ஏனெனில் நீ வரும் உன் வாழ்க்கையில் நான் தரப்போவது உனக்கான சந்தோஷங்கள் மட்டும்தான். நான் உன்னோடு இருக்கும் பொழுது உனக்கு பயம் எதுவும் தேவையில்லை என்பதனை என் பிள்ளை நீ புரிந்து கொள்ள வேண்டும். காரணம் இல்லாமல் கவலைப்படாதே. காரணம் ஒருவேளை இருந்தாலும் கூட அதற்காக கலங்கி விடாதே. எல்லாமே கடந்து போகக்கூடிய சூழ்நிலைகள் உன் வாழ்க்கையில் இருக்கின்றது என்பதை புரிந்துகொள். என் பிள்ளையே, இந்த வாழ்க்கையில் என்ன வந்தாலும் எதிர்த்து நின்று போராட பழகிக்கொள். அனைத்தும் உன்னுடைய நன்மைக்குத்தான் என்பதை நீ தீர்மானமாக நம்பு. சேமித்த பணம் வறுமையில் உனக்கு பயன் கொடுக்கும். சேர்த்து வைத்த புண்ணியம் மறுமையிலும் உனக்கு துணை நிற்கும் என்பதை எப்போதும் என் பிள்ளை நீ நினைவில் வைத்திருக்க வேண்டும். என் தங்கமே, நீ விரும்பிய விஷயங்களை மற்றவர்களுக்கு கொடுத்துவிடு. ஏன் தெரியுமா? நீ பிறரிடம் எதிர்பார்க்கும் மரியாதை போன்றவற்றைகளை அவர்கள் எதிர்பார்ப்பதற்கு முன்பாகவே நீ அவர்களுக்கு கொடுப்பாயானால் உனக்கானது எல்லாமே உன்னை தேடி வரும் என்பதை நீ புரிந்து கொள்வாய். என் தங்கமே, கஷ்டத்தை கடவுள் உனக்கு கொடுப்பது உன்னை துன்புறுவதற்காக அல்ல. எத்தனை உறவுகள் போலியானது, எத்தனை உறவுகள் உண்மையானது என்பதை உனக்கு உணர்த்தி காட்டுவதற்காக மட்டும்தான். என் பிள்ளையே, உன்னுடைய தேவைக்கு அதிகமாக எது உன்னிடத்தில் இருந்தாலும் அது உனக்கு விஷம்தான். அதனால அது அதிகாரமாக இருக்கலாம், இல்லை செல்வமாக கூட இருக்கலாம், ஏன் அன்பு, வெறுப்பு, பசியாக கூட இருக்கலாம். இவையெல்லாம் அளவுக்கு அதிகமாக இருந்தால் அது நீ விட்டுவிட வேண்டும். என் தங்கமே, நிச்சயம் இன்மையை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பது ஒரு வகையான பயம். நிச்சயம் இன்மையை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அது உனக்கு சகசமாக மாறிவிடும். என் பிள்ளையே, எது நிரந்தரம் எது நிரந்தரம் அல்லாதது என்பதனை உணர்ந்து கொண்டு நீ ஒவ்வொன்றையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். மற்றவர்களிடம் இருக்கின்ற நல்ல விஷயங்களை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதுதான் பொறாமை. அப்படி ஏற்றுக்கொள்ளும் பொழுது அது உன் வாழ்க்கையில் உனக்கு உத்வேகத்தை தரக்கூடியதாக இருக்கும். உன்னுடைய கட்டுப்பாட்டை மீறி செல்வதை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பது கோபம். அப்படி ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த கோபத்தை நீ அடக்கும் பொழுது உனக்குள் சகிப்புத்தன்மை வந்துவிடுகிறது. என் பிள்ளையே, இன்னொரு மனிதனை ஏற்றுக்கொள்ளாமல் நிராகரிப்பதுதான் வெறுப்பு. ஆனால் நிபந்தனையின்றி ஒருவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த வெறுப்பானது அன்பாக மாறிவிடும் என்பதனை மறந்துவிடாதே. இழந்துவிட்டோம் என்று ஒரு விஷயத்தை பற்றி சிந்திக்கும் பொழுது நீ ஒன்றை மறந்துவிடாதே. எதிர்காலம் என்ற ஒன்றை உனக்காக இந்த வாராகி நான் வைத்திருக்கிறேன் என்பதனை நீ உன்னுடைய மனசாட்சிக்கு சரியாக இருந்துவிட்டால் போதும். பிறருக்கு விளக்கம் கொடுக்கவோ அல்லது பயப்படவோ தேவையில்லை. 1000 பேர் உன்னை குறை சொல்கிறார்கள் என்பதற்காக 1000 பேருக்கும் விளக்கம் சொல்லிக் கொண்டிருப்பது உன்னுடைய வேலையல்ல. உன்னுடைய பாதை என்னவோ அதில் நீ தெளிவாக பயணித்துக் கொண்டிரு. நீ யார் என்று உனக்கும் உன் தாயானவள் எனக்கும் தெரிந்தால் போதும். வேறு யாருக்கும் அதை நிரூபிக்க வேண்டிய அவசியம் உனக்கு ஒருபொழுதும் இல்லை என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். என் குழந்தையே, உன்னுடைய தேவைகள் அனைத்தும் நிறைவேற நீ எடுக்கின்ற முயற்சிகள் அனைத்தும் உனக்கு வெற்றியினை பெற்றுக் கொடுக்கும் என்று இந்த வாராகி உன்னை மனதார என்று ஆசிர்வதிக்கிறேன். உன்னை எந்த சூழ்நிலையிலும் நான் கைவிட மாட்டேன். என் அன்பு தங்கமே, உனக்கு இந்த வாராகி அம்மாவுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். என் அன்பு தங்கமே, உன் மனதின் ஆழத்தில் நீ சுமந்து கொண்டிருக்கும் பாரங்கள் அனைத்தையும் இந்த தாயின் பாதங்களில் சமர்ப்பித்துவிட்டு நிம்மதியாக மூச்சுவிடு. நீ சிந்திய ஒவ்வொரு துளி கண்ணீருக்கும் நீ
அனுபவித்த ஒவ்வொரு அவமானத்துக்கும் ஈடாக ஒரு மிகப்பெரிய வெற்றியையும் கௌரவத்தையும் உன் வாழ்க்கையில் நான் கொண்டு வரப்போகிறேன். இதுவரை உலகம் உன்னை தவறாக புரிந்து கொண்டிருக்கலாம். ஆனால் உன் நேர்மையும் உண்மையும் எனக்கு தெரியும். கலங்காதே. சூழ்ச்சிகளினால் உன்னை வீழ்த்த நினைப்பவர்கள் உன் வளர்ச்சியைக் கண்டு வியக்கும் காலம் வெகு தொலைவில் இல்லை. உன் பலவீனங்களையெல்லாம் நான் பலமாக மாற்றுவேன். உன் தடைகளையெல்லாம் தகர்த்து உனக்கான பாதையை சீரமைப்பேன். எதற்கும் அஞ்சாதே, எதற்காகவும் தயங்காதே. உன் கரங்களை பிடித்துக்கொண்டு இருளிலிருந்து உன்னை வெளிச்சத்துக்கு அழைத்துச் செல்லும் பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன். நீ வேண்டியதை விடவும் நீ எதிர்பார்த்ததை விடவும் பன்மடங்கு மேலான சந்தோஷங்களை உன் இல்லத்திலும் உள்ளத்திலும் நான் நிரப்புவேன். இந்த வாராகி தாயின் வாக்கு ஒரு நாளும் பொய்யாகாது. என் முழுமையான ஆசீர்வாதங்களுடன் உன் புதிய வாழ்க்கை இன்றே தொடங்கட்டும். என் அன்பு பிள்ளையே, இந்த குரல் உன் காதில் விழுகிறது என்றால் உன்னை வாட்டும் கஷ்டகாலம் இதோடு முடிவுக்கு வரப்போகிறது என்று அர்த்தம். உன் வாராகி தாய் நான் இதோ உனக்காக வந்துவிட்டேன். என் கையில் இருக்கும் இந்த மங்களமான மலரை தொடும் பாக்கியம் உனக்கு கிடைத்திருக்கிறது என்றால் அது ஏதோ தற்செயலாக நடந்ததல்ல. எத்தனையோ பேர் என்னை வணங்கினாலும் என் பிள்ளையாக நான் யாரை ஏற்றுக்கொள்கிறேனோ அவர்களுக்கு மட்டுமே இத்தகைய அரிய வாய்ப்பு கிடைக்கும். இன்று அந்த அதிசயம் உன் வாழ்க்கையில் நிகழ்ந்திருக்கிறது. என் கையில் இருக்கும் மலரை போலவே உன் வாழ்க்கையும் இனி மனம் வீசப்போகிறது. வெற்றி எனும் வரத்தை என் செல்ல பிள்ளைக்கு வாரி வழங்க உன் அன்னை நான் தயாராக இருக்கிறேன். நீயும் அந்த மகிழ்ச்சியை அனுபவிக்க இப்போதே மனதளவிலும் உடலளவிலும் தயாராக இரு. வாழ்க்கை என்பது ஓடுகின்ற நதி போன்றது என் தங்கமே. இங்கே துயரங்களும் வந்து போகும், இன்பங்களும் வந்து போகும். எதுவோ இங்கு நிலையானது இல்லை என்பதை நீ முதலில் புரிந்துகொள். நிரந்தரமில்லாத இந்த உலகத்தில்தான் போராட்டங்களும் சோதனைகளும் அடுத்தடுத்து வருகின்றன. அதனால் அத்தனையையும் தாண்டி நீ வாழ்ந்துதான் தீர வேண்டும். உனக்கு வருகின்ற தடைகளைக் கண்டு நீ துவண்டு விடாமல் சோர்வே இல்லாமல் ஓடிக்கொண்டிருப்பதை உன் வாராகி அன்னை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். உன் விடாமுயற்சி எனக்கு பிடித்திருக்கிறது. ஆனாலும் சில நேரங்களில் உன் மனதுக்குள் ஒரு சந்தேகம் எட்டி பார்க்கிறது. இவ்வளவு வேதனைகளை அனுபவித்த பிறகும் அந்த தெய்வம் ஏன் இன்னும் கண் திறக்கவில்லை? என் கண்ணீருக்கு ஒரு பதில் கிடைக்காதா என்று நீ ஏங்குவது எனக்கு தெரிகிறது. கவலைப்படாதே என் பிள்ளையே. உன் அன்னை நான் தூங்கவில்லை. உன் கஷ்டங்களை என் கையில் இருக்கும் உலக்கையால் அடித்து நொறுக்கப் போகிறேன். உன் வாழ்க்கை எனும் நிலத்தை என் கலப்பையால உழுது அதில் மகிழ்ச்சியையும் செல்வத்தையும் விளைய வைக்கப் போகிறேன். இனி உன் கவலைகளை என்னிடம் விட்டுவிடு. உன் கையை பிடித்து முன்னே அழைத்துச் செல்ல உன் வாராகி அம்மா நான் இருக்கிறேன். உனக்கு எது தேவையோ அதை சரியான நேரத்தில் யாரும் எதிர்பார்க்காத வகையில் நான் உனக்கு கொடுப்பேன். இது உன் அன்னை நான் உனக்கு தரும் உறுதி. இனி உன் பாதையில் வெற்றியும் வெளிச்சமும் மட்டுமே இருக்கும். தைரியமாக இரு. உன் பின்னால் நான் இருக்கிறேன். உன் வாழ்க்கையில் வருகின்ற ஒவ்வொரு சோதனைகளுமே தெய்வத்தின் பார்வையில்தான் உன்னை வந்து சேர்ந்திருக்கின்றது. அவர்கள்தான் இந்த கஷ்டத்தை நீ எப்படி எதிர்கொள்கின்றாய், அப்படி எதிர்கொள்ளும் பொழுது இந்த வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்களையெல்லாம் கற்றுக்கொள்கிறாய் என்பதை உன்னோடு இருந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் தெய்வத்துக்கும் இதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று நினைத்து விடாதே. தெய்வம் உனக்கு உதவவில்லை என்று எண்ணிவிடாதே. எல்லா விஷயங்களையும் தெய்வம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். அவர்களை தாண்டி உன் வாழ்க்கையில் எதுவும் நடக்கவில்லை என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தை, உன் வாழ்க்கையில் நடப்பது எல்லாமே இந்த வாராகியினுடைய பார்வையில் இருக்கின்றது. நீ என்னுடைய அரவணைப்பில்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய். அம்மா எந்த ஒரு சூழ்நிலையிலும் உன்னை விட்டுவிட நினைப்பது கிடையாது. எப்பேற்பட்ட கஷ்டமான சூழ்நிலையாக இருந்தாலும் உனக்கு முன்னால் உன் தாயானவள் அங்கு சென்று நின்று கொண்டிருப்பேன். நீ வரும் பாதையை எதிர்நோக்கி நான் உனக்காக நின்று கொண்டிருப்பேன். என் பிள்ளை, எந்த சூழ்நிலையில் நீ வந்தாலும்
உன்னை நான் என்னுடைய குழந்தையாக ஏற்றுக்கொண்டு உன்னுடைய அத்தனை சுக துக்கங்களிலும் பங்கெடுத்து கொண்டு உனக்கு நல்ல பாதையை நான் உருவாக்கி கொடுப்பேன் என்பதை என் பிள்ளை நீ புரிந்து கொள்ள வேண்டும். வாராகி அத்தனை எளிதாக தன்னுடைய பிள்ளைகளை காயப்பட விடுவது கிடையாது. அப்படியே அதிகமாக மனம் வேதனையில் இருக்கின்ற பிள்ளையாக இருந்தாலும் அவர்களை விரைவாக தேற்றி இந்த வாழ்க்கையில் அவர்களுக்கான எல்லா நல்ல விஷயங்களையும் நான் செய்து கொடுப்பேன் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் உனக்கு வேண்டாம் என் பிள்ளையே. இன்று உன் தாயானவள் என் கையில் இருக்கின்ற மலர் உனக்கு மங்கள நிகழ்வுகளை உன் இல்லத்தில் நடத்தி கொடுக்க போகின்றது. அம்மா ஒரு விஷயத்தை சொல்கிறேன் என்றால் அதை உன் மனதுக்குள் தெளிவாக புரிந்து கொண்டு அது சம்பந்தப்பட்ட அத்தனை முயற்சிகளையும் நீ தொடர்ந்து செய்து கொண்டே இருக்க வேண்டும். உனக்கு இந்த வாழ்க்கையை பற்றிய கவலையினால் அதிகமான நேரத்தை அதன் மீது செலவழித்து உன்னை தேடி வருகின்ற சந்தோஷம் கண்டும் காணாமல் என் பிள்ளை நீ விட்டு விடுகின்றாய் என் தங்கமே. இந்த சந்தோஷம் உன் வாழ்க்கையில் நினைத்திருக்க வேண்டுமென்றால் நீ இதன் மீது சற்று கவனம் செலுத்த வேண்டும். உன் வாராகி அம்மா உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற அத்தனை விஷயங்களையும் கண்காணித்துக் கொண்டிருப்பதோடு மட்டுமல்லாமல் அதிலிருந்து உனக்கான நல்லதையும் நான் செய்து கொண்டுதான் இருக்கின்றேன். அது மட்டுமல்ல என் பிள்ளையே, உன்னுடைய குலதெய்வத்தோடும் அம்மா அடிக்கடி பேசிக் கொண்டிருக்கின்றேன். உன் குலதெய்வத்தை காக்கின்ற தெய்வம் உன் வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களோடு சேர்ந்து உன் வாராகி அம்மா நானும் உன் வாழ்க்கையில் உனக்கான பல நல்ல விஷயங்களை செய்து கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றேன். உனக்கு இப்போது ஒரு விஷயம் தெளிவாக புரிந்துவிட்டதா? உனக்கு துணை உன் குலதெய்வமும் உனக்கு உறுதுணையாக உன்னுடைய இஷ்ட தெய்வமும் இருக்கின்றார்கள் என்பது. எப்பேற்பட்ட கஷ்டத்திலும் என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் எந்த சோதனைகளையும் வரவிடாமல் அதனை தடுத்து நிறுத்தி அதை யார் கொடுக்கிறார்களோ அவர்களுக்கே திருப்பி அனுப்புவதுதான் உன் தாயானவள் என்னுடைய தலையாய கடமையாக இருக்கிறது. நான் என்னுடைய கடமையை சரியாக செய்து கொண்டிருக்கின்றேன். என் பிள்ளை, உன்னுடைய கடமையை நீ சரியாக செய்து கொண்டிரு. கஷ்டங்களை கொடுத்தவர்களை மீண்டும் வாழ்க்கையில் சேர்க்காதே. அவர்களுக்கு அவர்கள் செய்த வினைக்கான பலன் நிச்சயமாக கிடைக்கும். அவர்களை ஒரு நாளும் நீ பழிவாங்க நினைக்காதே. ஒருவேளை உன் கைகளால் தான் அவர்களுக்கு தண்டனை கிடைக்க வேண்டும் என்றால் அது தானாகவே நடந்தேறும். அதனால் எதை நினைத்தும் என் பிள்ளை நீ வேதனைப்படாதே. எதற்காகவும் அடுத்தவர்களின் மனதினை காயப்படுத்த துணியாதே. ஒருவர் சொல்கின்ற விஷயங்களை கேட்டு அதன்படி நீ நடந்து கொண்டால் என் பிள்ளையே, உன் மனதில் நீ எந்த ஒரு கேள்வியும் கேட்காமல் நீ அப்படியே செய்து வருவாயானால் அவர்களுக்கும் உனக்கும் என்ன வித்தியாசம் இருக்கின்றது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தவர்கள் வாழ்க்கையை கெடுக்க நினைப்பதுதான் இங்கு பாதி பேருக்கு முழுநேர வேலையாகவே இருந்து கொண்டிருக்கின்றது. அப்படி இருக்கும் பொழுது உன் பிள்ளை இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொண்டு இனிமேல் நடக்கவிருக்கின்ற ஒவ்வொன்றும் உனக்கு நல்லதை நடத்தி கொடுக்கும் என்பதை நீ தெளிவாக உணர்ந்து கொள். தேவையில்லாத மனக்குழப்பம் என் பிள்ளைக்கு வேண்டாம். தேவையில்லாத சந்தேகம் என் குழந்தை உனக்கு வேண்டாம். எல்லாவற்றையும் அம்மா உனக்கு சரி செய்து கொடுப்பேன் என்ற நம்பிக்கை மட்டும் போதும். மற்றவை எல்லாம் தானாகவே உன்னை வந்து சேரும் என் தங்கமே. எல்லோருடைய மனநிலையையும் இந்த தாயானவள் உனக்கு தருகின்ற நல்ல விஷயங்களை பொறுத்து மாறிவிடும். நீ நல்ல நிலையில் இருந்துவிட்டால் உன்னை பார்த்து பொறாமைப்படுவதும், நீ தாழ்ந்துவிட்டால் உன்னை ஏளனம் செய்வதும் தான் இந்த உலகத்தின் வேலை. நன்றாக இருக்கின்றாய் என்று பாராட்டப் போவதும் இல்லை, தாழ்ந்து விட்டாய் என்று ஓடி வந்து உனக்கு உதவி செய்ய போவதும் இல்லை. அதனால் இவர்களுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து உன்னுடைய மனதில் இருக்கின்ற எண்ணங்களை நீ குறைத்து கொள்ளாதே. என்றும் உனக்கு வாராகி உடன் இருக்கிறாள் என்பது மட்டும் நினைவில் இருக்கட்டும். இந்த மனிதர்கள் எல்லோருமே அடுத்தவர்களுக்கு நல்லது செய்ய நினைக்கவில்லை. அப்படி நல்லது செய்ய நினைக்கின்றவர்கள் ஒருபொழுதும் உன்னிடத்தில் வந்து தேவையில்லாத கேள்விகளை கேட்டுக்கொண்டிருப்பதில்லை. அதனால் என் பிள்ளை, இதையெல்லாம் நீ சரியாக புரிந்து கொண்டு உன் வாழ்க்கையில் உனக்கான நல்ல விஷயங்களை நீ சரியான நேரத்தில் பெற்றுக்கொள். யாருடைய உதவியையும் எதிர்பார்க்காதே. உனக்காக இந்த வாராகி எந்த நேரத்திலும் உதவி செய்ய ஓடோடி வருவாள் என்பதை மட்டும் நீ மறந்து விடாதே.
அம்மா என்றும் உனக்கு உறுதுணையாக இருக்கின்றேன். இந்த மலர் உன் வாழ்க்கையிலும் நல்லபடியாக மனம் வீச போகின்றது. என் குழந்தையின் மனதும் குளிரப் போகின்றது. அதை கண்ட பிறகுதான் உன் அம்மா எனக்கும் மனமகிழ்ச்சி ஏற்படும் என்பதை என் பிள்ளை நீ புரிந்து கொண்டாலே போதும். என் அன்பு தங்கமே, உனக்கு இந்த வாராகியினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே நிலையாக கிடைத்து கொண்டே இருக்கும். என் அன்பு பிள்ளையே, உன் கரங்களில் இருக்கும் இந்த மலர் வெறும் அடையாளம் அல்ல, அது உன் வாழ்க்கையில் மலரப்போகும் புதிய விடியலின் சாட்சி. எத்தனையோ போராட்டங்களை கடந்து வந்த உனக்கு இனிவரும் காலம் இளைப்பாறுதலையும் நிம்மதியையும் மட்டுமே தரும். உன் வாராகி அம்மா நான் இருக்கையில் எதற்கும் அஞ்சாதே. உன் கண்ணீர் துளிகளை நான் துடைத்து விட்டேன். உன் கவலைகளை என் பாதத்தில் ஏற்றுக்கொண்டேன். இனி உன் இல்லத்திலும் உள்ளத்திலும் மங்கள ஓசைகள் மட்டுமே கேட்கும். எவர் என்ன சொன்னாலும் எது நடந்தாலும் உன் நம்பிக்கையை மட்டும் தளரவிடாதே. நான் உனக்கு முன்னால் சென்று முட்களை அகற்றி பாதையை சீர் செய்து கொண்டிருக்கின்றேன். உன் குலதெய்வமும் நானும் உன்னை காக்கும் கவசமாக என்றும் இருப்போம். இனி உன் வாழ்வில் வீசப்போகும் மனம் என்றும் குறையாது. மன நிறைவோடும் முழு நம்பிக்கையோடும் உன் கடமைகளை தொடர். உனக்கான வெற்றியை நான் உன்னிடம் வந்து சேர்ப்பேன். என் ஆசீர்வாதங்கள் எப்போதும் உனக்கு உண்டு. பயம் தவிர். உன் அம்மா நான் இருக்கின்றேன்.